இது சிவகார்த்தியின் விஜய்ன்றதை தாண்டி 2 பெரிய படங்கள். அது தாங்க விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் வேண்டான்னு சொன்னது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அது பெரிய படம், இப்போ நாங்கள் விஜய் படம் போட்டோம்னா எங்களுக்கு வந்து மொத்த தியேட்டரும் கூட்டம் கூடும், நாங்கள் பெரிய அளவு கல்லா கட்டுவோம். இப்போ சூழ்நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா, தெலுங்கு மார்க்கெட்டில் வேறு பெரிய படங்கள் வருது போட்டிருக்கு அந்த டேட்டில். ஓகே, அப்போ பெரிய படங்கள் வருது. ஆமாம், 14ஆம் தேதி வந்து பெரிய படங்கள் வரும்பொழுது 3 பெரிய படங்கள் வரும்பொழுது இதுக்கு தியேட்டர் கிடைக்குமான்னு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 நாள் முன்னாடி வந்துட்டோம்னா அந்த 4 நாள் வர்ற கலெக்ஷனே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட நினச்சார்ல, ஒரு 5 நாள் கேப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் படத்தோடும் பராசக்தி மோதுதுங்கிறது தானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சிவகார்த்திகேயன் படம் வந்து விஜய் படத்தோட மோதுப்பா அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயமா இருக்குது. அதைத்தான் அவர் விரும்பினார். இன்னொன்று வந்து ஒரு பெரிய வீரனோடு மோதி தோப்பதுங்கிறது, தோத்தாலும் வெற்றி தான், நான் போய் அவரோட மோதலண்டான்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு வராரு போல இருக்குது.